வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விடல 11th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 எக்கனாமிக்ஸ்க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க் 90 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வந்து 20 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் எனி 7 கொஷின் நம்பர் 30 வந்து கம்பல்சரி. இந்த டிஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த மீனிங் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ், classify the factors of production, give a definition for real cost, define market, mention any 2 type of price discrimination, define rent. அடுத்து பார்த்தீங்கன்னா write the meaning of economic growth, what is the difference between HTI and PQLI. answer any 7 question number 40 வந்து compulsory. distinction between பொறுத்த வரைக்கும் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா what are the functions of entrepreneurs, what are the futures of a market, briefly explain the theory wages வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து write a short note of welfare economics given வந்து கேட்டிருக்காங்க. write any 3 objectives of industrial policy, explain the different type of economic activity, explain the concept consumer. இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 5 மார்க் கொடுத்துருக்கேன். 7 × 5 35. bring out the relationship between AR/MR curves கேட்டிருக்காங்க. compare the context various definition of economics, explain the law of demand, explain the internal external economic scale, list out the properties of ISO, bring out the features of perfect competition. கீழே வந்து what are the methods of measuring elasticity demand, write the brief on Gandhian economic idea important, explain the objectives nationalization commercial bank, elucidate the law of diminishing for marginal utility diagram, explain the strong features of Indian economy, explain the marginal productivity theory distribution, elaborate the nature and the scope of economics. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஷின் பேப்பர் படிச்சுக்கோங்க, நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.